பெரிய இழப்பு தான். மணிவண்ணனுடைய கேட்ட உடனே எனக்கு வயிறு கலக்கிடுத்து, காலெலாம் நெடுங்க ஆரம்பிச்சிடுத்து, ஓன்னு அழுதுட்டேன். என்ன ஒரு நல்ல இயக்குனர், நல்ல நடிகர், காமெடி, வில்லன், எல்லா குணச்சித்திர கதாபாத்திரம் எல்லாத்துலேயுமே டாப் மோஸ்ட்டு. ஒரு நடிகராக இருக்கணும், சில இயக்கத்தில் தைரியமாக கலந்துக்க மாட்டாங்க. இவர் கலந்துப்பார் தைரியமாக, எதில் வேணாலும் கலந்துப்பார். உடம்பை பார்த்துக்கிறது கிடையாது. நான் நிறைய தடவை சொல்லுங்க, உடம்பை பார்த்துக்க சார், அடப்போங்க அப்படிம்பார். அந்த அளவுக்கு தைரியம் உள்ளவர். சின்ன வயசு தான், இப்போ சாகக்கூடிய வயசு இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம். எங்களுக்கு ஒரு பெரிய இழப்புன்னு தான் சொல்லணும். வி லாஸ்ட் யூ குட் டைரக்டர், குட் கோ ஆர்டிஸ்ட், எல்லாத்துக்கு மேலே ஒரு நல்ல நண்பரை இழந்துட்டேன், மனிதர். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா மணிவண்ணன் சாரோட நான் ஒரு 7-8 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒன்றா நான் நடிக்க வந்தப்போ எனக்கு என்கரேஜ் பண்ண ஒரு டைரக்டர், ஒரு நல்ல மனிதர். அவர் நாம் இன்றைக்கி இழந்துட்டோம். அது பெரிய துக்ககரமான ஒரு விஷயம். ரொம்ப நல்லவர், ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு டைரக்டர், ரொம்ப டேலண்டட் டைரக்டர், டேலண்டட் ஆர்டிஸ்ட். நான் ஒரு இவ்வளோ சீக்கிரம் இறந்துடுவார்னு எதிர்பார்க்கல. ரொம்ப துக்கமாக இருக்குது. அவர் இப்போ தான் பார்த்துட்டு வரேன். இயக்குனர் மணிவண்ணன் சாரோட இழப்பு ஒரு பேரிழப்பு. இந்த செய்தி கேட்டு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டோம். மணிவண்ணன் சார் பெரிய திறமைசாலிங்கிறது உலகத்துக்கே தெரியும், இந்த நாட்டுக்கே தெரியும். ஆனால் அவர் மறுக்க முடியாத விஷயம் என்னென்னா, அவர் கடின உழைப்பாளி, மிகப்பெரிய உழைப்பாளி. நான் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் இணை இயக்குற ஒர்க் பண்ண பிரியாத வர வேண்டும் படத்தில் அவர் நடிச்சிருக்காரு. அப்புறம் நான் இயக்கிய தருமபுரி படத்துலையும் அவர் நடிச்சிருக்கிறாரு. நான் அவர்கிட்ட பார்த்து வியக்கிற விஷயம் அவருடைய உழைப்பு தான். அது கூட திறமை. இன்னொன்று, ஒரு இயக்குனருக்கும் ஒரு ரூட் இருக்கும். நான் இயக்குனர் கமர்ஷியல் படமாக போடுவேன். சிலர் ஃபேமிலி ஸ்டோரியாக பண்ணுவாங்க, சில இயக்குனர் லவ் ஸ்டோரியாக பண்ணுவாங்க, சில படங்கள் ஒரு அரசியல் படங்கள் பண்ணுவாங்க. ஆனால் மணிவண்ணன் சார் மட்டும் குறிப்பிட்ட ரூட்டை அவரை சொல்லவே முடியாது. ஏன்னா லவ் ஸ்டோரி பண்ணி மிகப்பெரிய ஜெயிச்சிருக்காரு. இளமை காலங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி. அதுக்கப்புறம் அரசியல் படம் பாலியன் ரோஜாக்கள் இருக்கட்டும், அமைதிப்படை, இதுலேயும் பெரிய வெற்றி அடைஞ்சார். சென்டிமெண்ட்லேயும் நிறைய படங்கள், குறிப்பாக சின்ன தம்பி பெரிய தம்பி, இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணி ஃபேமிலி ஸ்டோரிலையும் பெருசாக ஜெயிச்சிருக்காரு. அப்புறம் திரில் 100ஆவது நாள்லாம் மிகப்பெரிய வெற்றி. அது ஃபுல்லாக சஸ்பென்ஸ் மூவி, த்ரில்லர் மூவி. இது எந்த ரூட்லையுமே அவரை அடக்க முடியாது. ஃபஸ்ட்டு லவ் ஸ்டோரி, ஃபேமிலி ஸ்டோரி, ஆக்ஷன் ஸ்டோரி, காமெடி ஸ்டோரி, எல்லா ஏரியாவும் தொட்டு ஜெயிச்சவர் அவர். அதுபோக கதையும் சரி, வசன வார்த்தாவும் சரி, நடிகராகவும் சரி, ஒரு இயக்குனராகவும் சரி, எல்லா வகையிலையும் வெற்றி அடிச்சிருக்காரு. அவர் மிகப்பெரிய திறமைசாலி. அவருடைய இழப்பு இன்னைக்கு எங்கள் திரையுலகத்துக்கும் சரி, தமிழ்நாடு திரைப்பட ரசிகர்கள் எல்லாருக்குமே பெரிய இழப்பாகும். அவருடைய ஆத்மா சாந்தியடைய ஆண்டவன் வேண்டிக்கிறோம். மணிவண்ணன் சாரை எல்லாத்துக்கும் டைரக்டராகவும், கதையாசிரியர், வசனகர்த்தா, நடிகர், அப்படி தான் எல்லாத்துக்கும் தெரியும். சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு குறிப்பிட்ட ஆட்களை மட்டும்தான் சொல்ல முடியும். அதில் இவர் ஒருத்தர்.
மற்றவன் நடிக்கும் போது நல்லா ரசிப்பார். நான் நடித்தது நிறைய ரசிச்சிருக்கார், அதனால தான் இங்கே வந்திருக்கேன். இந்த மாயாண்டி குடும்பத்தாங்க படத்தில் மானிட்டர் பார்க்கும்போது நான் டைலாக் பேசுகிறேன், மாமா மாமான்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க, நான் மட்டும்தான் உன்னை மாமான்னு கூப்பிட்டேன் அப்படின்னு. இது சொல்லி முடிச்சோன்னே அவர் அழுதார். நான் கேட்டேன், என்னன்னா நீங்கள் தான் பாடியாச்சே, நீங்கள் எப்படி அழலான்னு. அதுக்கு ஒரு சொன்ன வார்த்தை, என்னடா நீ பண்ணும்போது எனக்கு அழுது வந்துருச்சு அப்படின்னாரு. அதே மாதிரி தான் போய் முத்தம் கொடுத்துட்டு வந்தேன். அவருடைய ஆத்மா சாந்தியோட என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ணன் அண்ணன்னு ஆசையாக கூப்பிடுவேன். அவர் தம்பி தம்பிம்பார். உங்கள் படத்தில் நடிக்கணுண்ணே அப்படின்னு நான் வாய்ப்பு கேட்டிருந்தேன். உனக்கு என்ன நீ தான் பெரிய நடிகன் ஆகிட்டேன். இல்லைண்ணே உங்கள் படத்தில் நடிக்கணும், நான் டப்பிங்கெல்லாம் உங்கள் படத்தில் பேசியிருக்கேன், எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு கேட்டிருந்தேன். கடைசியாக நாகராஜ சோழன் எம்எல்ஏல கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். தம்பி அடுத்த படத்துலேயும் உனக்கு ஒரு நல்ல வேஷம்னு சொல்லியிருந்தார். நினைக்கிறதுல நடக்குதா என்ன? திடீர்னு அண்ணன் இறந்துட்டாங்க அப்படின்னு நியூஸ் கேள்விப்பட்டோன்னே எனக்கு நெருப்ப வாரி மேலே கூட்டின மாதிரி இருக்கு. எத்தனை ஜென்மம் இருந்தாலும், எத்தனை ஜென்மம் எடுத்து மறைந்தாலும் அண்ணன் அண்ணன் அவர் கூட கூப்பிட்டு பழகினது, அவர் எல்லார்ட்டையும் காட்டின அஃபெக்ஷன் மாறவே மாறாது, மறக்க முடியாது. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். இயக்குனர், நடிகர், ப்ரொடியூசர் மற்றும் பகுத்தறிவாளர், பேச்சாளர், தமிழ் பற்றாளர், இந்த மாதிரி எவ்வளவோ முகங்கள் கொண்ட திரு மணிவண்ணர் அவர்கள் அனைவராலும் விரும்பப்படும் ஒரு நடிகர். அவர் இயக்கிய படங்களையும் நம்ம ரொம்ப ரசித்து பார்த்துருப்போம். அதே மாதிரி அவருடைய நடிப்புலையும் சரி, ஒரு 4 சீன் வந்தாலும் அந்த படத்தில் அவர் நிறைஞ்சு நம்ம மனசில் இருப்பார். அப்படி ஒரு பர்சன். அவரோட நான் ஸ்ரீலங்காவில் ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒரு ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த நேரத்தில் அவரோட நெருங்க பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது என்னோட பாக்கியமாக நான் கருதுகிறேன். அவர்கிட்டேருந்து அசிஸ்டன்ஸாக வந்தவங்க, அவர்கிட்டேருந்து ஒர்க் பண்ணவங்க இன்றைக்கி மிகப்பெரிய இயக்குநர்களாகவும் தயாரிப்பாளர்களாகவும் நடிகர்களாகவும்லாம் இருக்காங்க. அவர்களுக்கு மட்டும் இல்லை, அவருடைய குடும்பத்தினருக்கும் அவர் சார்ந்த அவருடைய இயக்கத்தினருக்கும் எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு துக்கமான நாள். என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை அவர்களுக்கு அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கலைஞனாக இந்த ஃபீல்டில் அவரோட நான் சேர்ந்து பணியாற்றுவதற்காக நான் பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப ஒரு சோகமான ஒரு நியூஸ் இது. ஏன்னா அப்பாவோட கல்யாண கலாட்டா படம் பண்ணும்போதே மணிவண்ணன் சார் எனக்கு தெரியும். ஸோ நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அங்கே ஊட்டியில் ஷூட்டிங் இருக்கும்போதே அவர் எங்களோட கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு ரொம்ப ஒரு ஜோவிலாக இருந்தார். பட் ஆனால் இன்றைக்கி அவர் இல்லைங்கிற ஒரு நியூஸ் நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஐ ப்ரே காட், கடவுளை வேண்டிக்கிறேன் ரகுக்கு எல்லா ஸ்ட்ரென்த்தும் கொடுக்கணுங்கிறது. ஸோ ரொம்ப வருத்தமாக இருக்குது. அன்பு நண்பர் மணிவண்ணன் அவர்களுடைய மறைவு ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பு. என்னை பங்காளி பங்காளி என்று வாய் நிறைய என்னை கூப்பிடுவார். மூச்சுக்கு முன்வதும் பங்காளி பங்காளி என்று அழைப்பார். அதில் அந்த நட்பினுடைய ஆழமும் ஒரு பாசமும் அதில் தெரியும். அப்படி ஒரு நல்ல ஒரு நண்பர். என்னுடைய சினிமா வாழ்க்கையில் எனக்கு இருக்கிற ஆத்மார்த்த நண்பர்களில் இவரும் ஒருவர். அவருடைய இழப்பு அவருடைய குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல, இந்த மாதிரி நல்ல நண்பர்களுக்கும் ஒட்டுமொத்த சினிமா உலகுக்கும் மிகப்பெரிய பேரிழப்பு. வணக்கம். மணிவண்ணன் ஒரு மிகப்பெரிய கலைஞன் மட்டுமல்ல, ஒரு சினிமா மிகப்பெரிய கழகக்காரன்னு கூட சொல்லலாம். ஏன்னா எல்லா விதமான ஜேனர்லையும் கிட்டத்தட்ட 50 படம் பண்ணது மணிவண்ணன் சார் மட்டும்தான். அது மட்டும் இல்லாத மிகப்பெரிய தமிழ் தேசிய சிந்தனை உள்ள ஒரு மிகப்பெரிய ஆள், மிகப்பெரிய புரட்சியாளன். அவரோட மறைவு தினத்தை நாங்கள் நிற்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் மணிவண்ணன் சார் படத்தில் நடிக்கலை, உதவி இயக்குனர் இல்லைனாலும் கடைசி அவர் எடுத்த நாகராஜ சோழன் எம்எல்ஏவில் ஒரு கேரக்டருக்கு, வில்லன் கேரக்டருக்கு நான் டப்பிங் பேசியிருக்கேன். அடுத்ததாக 100வது நாள் ரீமேக் பண்ணலாம், சத்யராஜ் சார் ரோல் நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ கூட பனங்காய்க்கும் மரம் அப்படின்னு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு முந்தின நாள் முதற்கொண்டு சொல்லிட்டு இருந்தார். அதில் ஒரு கிரிக்கெட் சூதாட்டக்காரன் நீ தான் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அவரோட இழப்பு எனக்கு மட்டும் இல்லை, தமிழ் தேசிய சிந்தனை உள்ள எல்லாருக்கும், தமிழ் சினிமாவுக்கும் தமிழ் மக்களுக்கும் ஒரு பெரிய இழப்பு.
வந்துக்கிறோம். மணிவண்ணன் சார் எவ்வளோ பெரிய இயக்குனர், எவ்வளோ பெரிய நடிகர்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எவ்வளவு நல்ல மனிதர்ன்றதை அவருடைய மரணத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி இந்த ஒரு கடந்த 6 மாத காலமாக அவரோட பணிபுரிய அவர் கொடுத்த அந்த உன்னதமான வாய்ப்பின் மூலமாக எனக்கு தெரிய வந்தது. எவ்வளவு உன்னதமான ஒரு மனிதர்ன்றதை என்னுடைய ஸ்டுடியோக்கு அவர் வரும்பொழுதும், அதுக்கு மேலே இருக்க என்னுடைய வீட்டுக்கு அவர் வரும்பொழுதும், எங்கள் குடும்பத்தோட அவர் பழகின இனிமையான சுபாவத்தின் மூலமாகவும் நாங்கள்லாம் உணர்ந்துக்கிட்டோம். போன வாரம் கூட அவர் வந்து அடுத்த படத்துக்கு ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணணும்னு சூழ்நிலை எனக்கு விவரிச்சுட்டு பாடல் வரிகளை அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு போனார். இந்த நல்ல மனிதர் கூட பணிபுரிகிற இன்னொரு வாய்ப்பு எனக்கு போயிடுச்சுன்ற வருத்தம் எனக்கு உண்டு. அவருடைய மகன் ரகு கூடையும் அவருடைய மகள்கள் கூடையும் அவருடைய மனைவி, இந்த குடும்பத்தாரோட கடவுளுடைய அமைதியும் அன்பும் ஆசீர்வாதமும் இருக்கணும்னு நான் மனமாற பிரார்த்திக்கிறேன். டைரக்டர் மணிவனுடைய மறைவு என்பது என்ன சொன்னாலும் வந்து உண்மையிலேயே இதை ஈடு செய்ய முடியாது. நிறைய இயக்குநர்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. அடுத்த தலைமுறைகளை அரவணைக்கிற அந்த உணர்வும் தமிழர்களையும் தமிழையும் அந்த விழிப்புணர்வையும் எப்போதுமே தன்னுடைய வாழ்க்கையில் படமாக மட்டும் எடுக்காமல் வாழ்ந்து காட்டி கொண்டிருக்கிற இயக்குனருடைய மறைவு என்பது தமிழ் சினிமாவுக்கு மட்டுமல்ல, தமிழ் சமுதாயத்திற்கும் தமிழ் இனத்திற்கும் ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு. அவருடைய உருவம் மறைந்தாலும் உணர்வுகள் இந்த காத்து முழுக்க பரவி கிடக்கிறது. எனவே எல்லாம் வல்ல இறைவன் அவருடைய ஆத்மாவை சாந்தியடைய செய்யுமாறு வேண்டுகிறோம்.